வணக்க மக்களே. நம்ம கார்த்தி கதையில ஜனவரி 5 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம அந்த 3 வில்லன்களும் இருக்காங்க. அவங்க 3 பேரும் சரியான கோபத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்துவும் பக்கத்துல இருக்காரு. அப்போ வில்லி சொல்றாங்க, இங்க இருக்கிற நகை எப்படி வெளியில போனுச்சு, வெளியில போறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு குழப்பத்துல பேசிக்கிட்டு இருக்க. அப்ப முத்து நினைக்கிறாரு, ஐயோ நம்மளாலதான் இந்த நகை மாறி போனுச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நம்மள சும்மா விட மாட்டாங்க. சோ நம்ம எதுவும் சொல்லாம இப்போதைக்கு அமைதியா இருக்கிறது நல்லது அப்படின்னு தோணுது. ஒருவேளை இந்த காளியம்மாளுக்கு தெரிஞ்சிச்சே, அதுக்கப்புறம் நம்மள இந்த வீட்டுக்குள்ளேயே விட மாட்டா அப்படின்னு பயத்துல இருக்காங்க. அப்பதான் காளியம்மா நேரா முத்துக்கிட்ட, இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுமா இந்த நகை எப்படி காணாம போனுச்சு அப்படின்னு. அப்ப முத்து சொல்றாரு, இங்க பாரு காளியம்மா, நான் உன் கூட தானே கோவில்ல இருந்தேன். நான் எங்கேயாவது போனேனா? இங்க பாரு, அந்த நகை எப்படி காணாம போனுச்சு, எப்படி அவன் கைக்கு போனுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது காளியம்மா. நம்ப காளியம்மா, நான் எப்படி காளியம்மா அந்த நகையெல்லாம் எடுப்பேன் அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, சித்தி, சித்தப்பா நமக்கு துரோகம் பண்ணுவாரா சித்தி? அவரெல்லாம் அப்படி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த நகை இங்க இருக்கிறத அந்த டிரைவர் பையதான் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவன் வீட்டுக்குள்ள புகுந்து நகையை எடுத்திருக்கான் சித்தி. இது கேட்டதும் அந்த வில்லி சொல்றாங்க, ஆமாடா மவனே, நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கலாம். ஆனா அவன் அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்குள்ள இருக்கிற நகைய கண்டுபிடிப்பான் அப்படின்னு நான் நினைச்சு பாக்கலடா மகனே. அதுக்கு வில்லன் சொல்றாரு, சேத்தி சரி விடுங்க, அடுத்ததா சிலம்பம் போட்டி நடக்க போகுதுல்ல, அதுல எப்படியாவது நான் ஜெயிக்கணும். அப்பதான் எனக்கு முதல் மரியாதை கிடைக்கணும். அதுக்கான வழிய பாருங்க சித்தி. அதுக்கு அவங்க சொல்றாங்க, மகனே, அதுக்கு எல்லா வழியும் நான் பார்த்துட்டேன். மொத்தமா அதிகமா தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறவனை தான் நான் இறக்க போறேன். அவன் தான் உனக்காக சிலம்பம் போட்டியில ஈஸ்வரியோட ஆளுகிட்ட சண்டை போட போறான். கண்டிப்பா அவன் ஈஸ்வரியோட ஆளை தோற்கடிச்சிருவான். இதை கேட்டதும் முத்து சொல்றாரு, இங்க பாரு காளியம்மா, ஏற்கனவே அந்த டிரைவர் பையன் நம்ம சிவனாண்டி அனுப்புன ஆளை தோற்கடிச்சிட்டான். ஒருவேளை மறுபடியும் அவன் தோற்கடிச்சிட்டா? காளியம்மா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த ஈஸ்வரி ரொம்ப கௌரவக்காரி. கண்டிப்பா அந்த டிரைவர் பையல அவன் இறக்க மாட்டான். சோ கண்டிப்பா இந்த வாட்டி ஜெயிக்க போறது நம்ம தான். அதுல எந்தவித மாற்றமும் இல்ல, அது உறுதி. நீங்க கவலைப்படாதீங்க, அந்த டிரைவர் பையன் இதுல தலையிட மாட்டான். அதாவது அந்த ஈஸ்வரி தலையிட விட மாட்டான். அதனால நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, இந்த வாட்டி ஜெயிக்க போறது நம்ம தான் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதும் முத்துவும் சரி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் மயிலையும் காமிக்கிறாங்க. மயிலு சொல்றாரு, சகலா, அவங்க 3 பேரையும் இப்படியே சும்மா விட்டா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம யாருன்னு காமிக்கணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி வாங்க போயிட்டு அவங்களை போய் நேரடியா சந்திப்போம் அப்படின்னு 3 பேருமே சேர்ந்து நேரா அந்த காளியம்மாளோட வீட்டுக்கு வராங்க. காளியம்மா அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, இப்ப எதுக்கு எங்களை தேடி வந்திருக்கீங்க? என்ன இந்த போட்டியில கலந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்ச வந்திருக்கீங்களா அப்படின்னு. அப்ப மயில சொல்றாரு, இங்க பாருங்க, என் சகலைய பத்தி உங்களுக்கு தெரியல. என் சகல ஒன்னும் உங்ககிட்ட கெஞ்சுறதுக்காக வரல. என் சகல உங்களை எச்சரிக்கிறதுக்காக வந்திருக்காரு. நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி என்னுடைய அத்தைக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் சரி, கண்டிப்பா நீங்க யாரும் இந்த போட்டியில ஜெயிக்க மாட்டீங்க. இந்த பிரச்சனைய இதோட நிப்பாட்டிக்கிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இது கேட்டதும் காளியம்மா சிரிக்கிறாங்க, என்னடா உங்க 2 பேருக்கும் பயம் வந்துருச்சு போல, நான் இந்த போட்டியில கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, எப்படியும் நீங்க கலந்துக்கிட்டு தோற்க தான் போறீங்க. எதுக்காக கலந்துக்கிடணும்? அதோட அந்த நகையை எடுத்தது யாரு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க தான் அந்த நகையை எடுத்து கொண்டாந்து வீட்டுல வச்சிருந்தீங்க. இத கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, டேய், அதான் அந்த நகைய வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல எடுத்துட்டு போயிட்டியே. அப்ப ஹீரோ நேரா காளியம்மாளை பார்த்து சிரிக்கிறாங்க, என்னது, நான் இந்த நகையை எடுக்க வந்தனா? இந்த நகைய அந்த முத்து தான் எங்க கையில கொடுத்தாரு. இது கேட்டதும் முத்து ஷாக் ஆகுறாரு.
காளியம்மா சொல்றாங்க, என்னது முத்து கொடுத்தானா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாம், மயிலு கிட்டதான் அவரு நகையை கொடுத்தாரு. மயிலு நகையை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தாரு. இத அவரு உங்ககிட்ட சொல்லலையா? இது கேட்டதும் முத்து சொல்றாங்க, காளியம்மா, இவன் தேவையில்லாம என் மேல பழி போடுறான் காளியம்மா. நான் எப்படி அந்த நகையை எடுத்து கொண்டு போய் அவன் கையில கொடுப்பேன்? நான் என்ன முட்டாளா? இங்க பாரு காளியம்மா, இவன் தேவையில்லாம நமக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பேசுறான். நான் அப்படி பண்ணவே இல்லை காளியம்மா. நான் அப்படி பண்ணுவேனா? யோசிச்சு பாரு காளியம்மா அப்படின்னு சொல்ல, அப்ப மயில சொல்றாரு, ஏன் உங்களுக்கு தெரியாதா? நான் தானே உங்ககிட்ட அந்த நகையை வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதும் செம்ம ஷாக் ஆகுறாரு அவரு. அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, யோ, இப்ப எதுக்கியா நீ பொம்பளை குரல்ல பேசுற? அப்ப நம்ம மயில சொல்றாரு, அப்புறம் உங்க சித்தப்பா எதுல வீக்கு அப்படின்னு தெரியாதா உங்களுக்கு? இது கேட்டதும் செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம முத்து. ஆகா, மாட்டி விட்டுட்டானுங்களே அப்படின்னு. அப்ப மயில சொல்றாரு, உங்க சித்தப்பா பேப்பர்ல பொண்ணனி எழுதி வச்சா கூட அந்த பொண்ணை விட மாட்டாரு போல. இது கேட்டதும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க காளியம்மா. அப்ப காளியம்மா நேரா முத்துவ பார்த்து, யோ, அப்ப இவங்கிட்டதான் நீ அந்த நகையை கொடுத்தியா? அப்ப முத்து சொல்றாரு, காளியம்மா, இவன் தான் பொண்ணு வேஷம் போட்டுக்கிட்டு என்கிட்ட வந்து நடிச்சிருப்பான் அப்படின்னு நான் நினைச்சு பாக்கல காளியம்மா. ஐயோ, இவனை அத்தனை தடவை கட்டி பிடிச்சனே அப்படின்னு சொல்ல, மயில் சொல்றாரு, யோ, எனக்கே செம்ம காண்டானுச்சியா. என்ன பண்றது? அந்த நகை எப்படியாவது உன்கிட்ட இருந்து மீட்கணுமே அப்படின்னு நினைச்சுதான் நான் பொறுமையா இருந்தேன். இங்க பாரு, நீ பண்ண வேலை எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானா அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, சித்தி, மாமா இப்படி சொதப்புவாரு அப்படின்னு நான் நினைச்சு பாக்கல சித்தி. அப்பா அவங்க சொல்றாங்க, மவனே, இனிமே உன் மாமனை நம்பி எந்தவித பிரயோஜனமும் இல்லடா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அதோட நான் ஒரு விஷயத்தை எச்சரிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறேன். இதே மாதிரி அத்தைக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என் வாழ்க்கையில வந்துட்டு எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா என் குடும்பம் ஒண்ணு சேரணும். இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தணும் அப்படிங்கறத என்னுடைய குறிக்கோள். ஆனா நீங்க எல்லாரும் தேவையில்லாம இதுல இடையில புகுந்து பல பிரச்சனைகளை உண்டாக்கிக்கிட்டு இருக்கீங்க. எங்க அத்தை குடும்பம் நிம்மதியா இருக்கணும். இதோட உங்க பிரச்சனைய நிப்பாட்டிக்கிடுங்க. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, உங்களுக்கு இந்த முதல் மரியாதை கிடைக்காது. நீங்க நல்லவங்க அப்படின்னு நான் நினைச்சா கண்டிப்பா உங்களுக்கு இந்த முதல் மரியாதைய நானே விட்டு கொடுப்பேன். அத்தையும் விட்டு கொடுப்பாங்க. ஆனா உங்களோட எண்ணம் எதுவுமே சரியில்லை. உங்களுடைய முக்கிய நோக்கம் இந்த வீட்டுல யாருமே நிம்மதியா இருக்க கூடாது அப்படிங்கிறதும், ஊர் மக்களை ஏமாத்தி அவங்களுடைய சொத்துக்களை எடுத்துக்கணும், அபகரிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய நோக்கம். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு சாதகமா என்னால எப்படி பேச முடியும்? அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் நான் இவ்வளவு கோவப்பட்டு உங்களுக்கு இந்த முதல் மரியாதை கிடைக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன். காளியம்மா இதையெல்லாம் கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு நேரா மயில கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. மயில நேரா ஹீரோ கிட்ட, சகல, இவங்க இவ்வளவு சொல்லியும் திருந்துவாங்க அப்படின்னு நினைக்கிறியா? அப்ப ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா இவங்க திருந்துறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. இதுக்கு நம்ம பெரிய ஆப்பு வச்சாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேச, அப்ப மயில சொல்றாரு, அப்படி போட சகல, எங்க நீங்க இவங்கள சாதாரணமா விட்டுட்டீங்களோ அப்படின்னு நினைச்சேன். இவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்தாதான் சகல கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காளியம்மா சொல்றாங்க, பாத்தியாடா மவனே, எப்படி அவன் மிரட்டிட்டு போறத. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த முத்து தான். இவரை மட்டும் பெசாப்புல இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? இவர் இஷ்டத்துக்கு இவர் பாட்டுக்கும் அந்த நகையை தூக்கி ஏதோ ஒரு லேடி கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு பொம்பளை கிட்ட போட்டுக்கிட்டு வந்து அந்த மயிலு கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுலயே அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரியுதுல்ல. இவரை இனிமே வச்சுக்கிட்டு நம்ம வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட முத்து காளியம்மோட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, காளியம்மா என்ன மன்னிச்சிரு காளியம்மா, இதை நான் தப்பா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.